ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு பணியாரம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 6 துண்டு ப்ரெட்டு எடுத்துருக்குறாங்க. அது சின்ன சின்னதாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் அரைச்ச பவுடரை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மைதா மாவு வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 முட்டையை இது கூட சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும் போது இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே நல்லா வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளை இடித்து எடுத்துருக்குறாங்க. அதையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பனியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கலவைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இதே போல் எல்லா குழியிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கத்தையும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான ப்ரெட் பணியாரம் ரெடி பண்ணி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.